ஆனால் ஆதித்யா சற்று முன்னர்தான் அவளை ஒன்றுமில்லாமல் நசுக்கிவிட முடியும் என்று மிரட்டியிருந்தான். அதுவும் தனிமையில். அதன் தொடர்ச்சியாக அவள் தந்தையை இழுக்கவும் அவன் மிரட்டுகிறான் என்றே எண்ணினாள். வீட்டுக்குச் சென்ற கீதாஞ்சலி கதவை தட்டுவதற்கு முன்னரே கதவு படக்கென்று திறக்க, ஃபோனை எடுக்க மாட்டியா? கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தார் என மகளை கடிந்து கொண்டார் தேவிகா. அப்பொழுதுதான் அவள் சூழ்நிலையை வீட்டுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா, சாரிம்மா, தியேட்டர் போகிறப்போ சைலண்ட் மோடில் போட்டது மறந்துட்டேன் என்றாள். ம், யாரோ தெரிஞ்சவர் இறக்கி விட்டாங்கன்னு மீனாட்சி அண்ணி சொன்னாங்க. யாரு அது? எங்கே அவர் என தேவிகா கேட்க, உங்களுக்கு தெரியாதுமா, காலேஜ் மூலமாக தெரிஞ்சவங்க, சிரமம் வேண்டான்னு இறங்கிக்கிட்டேன் என அவள் இறங்கி கொண்ட இடத்தை சொன்னாள். அந்த திமிர் பிடித்தவனை பற்றி அவள் அன்னையிடம் சொல்லவும் வேண்டுமா? அவனை பற்றி ஏதாவது நல்ல விதமா சொல்வதென்றால் சொல்லலாம். பார்த்ததிலிருந்து சண்டை. அன்னையிடம் நடந்ததை சொன்னால், இந்த மாதிரி பெரிய இடத்தில் எல்லாம் வச்சுக்காத பாப்பா என்பார். கை கால் கழுவிட்டு வரேன், சூடா பால் குடிக்கணும் போல இருக்கு என குளியல் அறைக்குள் சென்று சுத்தம் செய்து வந்தாள். பின்னர் தேவிகாவுடன் பேசியவாறே பாலை குடித்து கொண்டிருக்க கீதாஞ்சலியின் கைபேசி இசைத்தது. தந்தையிடமிருந்து அழைப்பு என்றதும் உற்சாகமானாள். வீட்டுக்கு வந்துட்டியா என கேட்டுவிட்டு மகளின் பதிலில் திருப்தி அடைந்தவர், பாப்பா, இன்னைக்கு நைட்டு வேலை இருக்கு என அம்மா கிட்ட சொல்லிடு, காலையில தான் வீட்டுக்கு வர முடியும் என்றார். டம்ளரை கழுவி வைக்கும் சாக்கில் சமையலறைக்கு சென்றவள், என்னப்பா பிரச்சனை என அன்னையின் காதுகளில் விழாதவாறு வினாவினாள். மகள் யூகித்து விட்டாள் என புரிந்து கொண்டார் சிவராமன். பின்ன அவள் வந்துவிட்டாளா என்பதை அம்மாவுக்கே அழைத்து விசாரித்திருக்கலாமே. அதோடு அன்று இரவு வீட்டுக்கு வர இயலாது என்ற விஷயத்தும் அவரே சொல்லியும் இருக்கலாமே. கைபேசியை அணைத்து வைத்திருக்கிறாள் என தெரிந்ததும் மெனக்கெட்டு தன்னை அழைத்து ஏன் சொல்ல வேண்டும்? அன்னை கேட்கும் கேள்விகளுக்கு பொய் சொல்ல முடியாது என்பதால் அல்லவா தன்னை அழைக்கிறார் என யூகித்து விட்டார் கீதாஞ்சலி. ஒண்ணுமில்லடா, சின்ன அடி. இங்க கலவரமானப்போ திடீர்னு எங்க மேல கல்லால் அடிச்சிட்டாங்க, எதிர்பார்க்கல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அத்தாங்கிட்ட சொல்லி அவரை மட்டும் வர சொன்னேன். இதோ அவர் வந்துட்டார். இப்போ இந்த கலவரத்தில் நீங்க வெளியே வர வேண்டாம் என்றார். பேசி முடித்தவள் முன் அறைக்கு சென்று முகத்தை இயல்பாக வைத்தவாறே இரவு நேர பணியில் ஈடுபட்டு இருப்பதால் நாளைதான் வீட்டுக்கு வருவார் என அன்னையிடம் தகவல் சொன்னாள். உண்மை தெரிந்தால் உடனே கிளம்ப வேண்டும் என அடம்பிடிப்பார். நகரம் இப்பொழுது உள்ள நிலையில் வீட்டில் இருப்பதே உதிசம். அடிக்கடி இப்படி நடப்பதால் தேவிகாவும் பெரிதாக சந்தேகம் கொள்ளவில்லை. அன்னையிடம் சொன்ன அடுத்த நொடி தன் அறைக்குள் சென்றவள் உடனே அவள் அத்தான் சத்யபிரகாஷை அழைத்து சிவராமனுக்கு பெரிதாக அடி எதுவும் இல்லை என ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாள். மனம் சற்றே அமைதியுற, மாமா மேல வேணும்னே கல்லெறிஞ்சி மாதிரி இருந்தது என சொல்றாங்க. இதுக்கு தான் யார்கிட்டையும் வம்புக்கு போகாம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு உனக்கு சொல்றது என சத்யபிரகாஷ் வேறு அறிவுரை என்ற பெயரில் திட்டி தள்ளிவிட்டார். அவள் மேல் உள்ள பகைக்கு தந்தையே அடிப்பார்களா என யோசித்த அடுத்த நொடி மிரட்டிய ஆதித்யாவின் முகம் கண்முன்னே வந்து போனது. உள்ளம் திடுக்கிட, சொன்னதை போல் செய்துவிட்டானோ என பதறினாள். சத்யபிரகாஷ் அழைப்பை வைத்தவுடன் கௌரவை அழைத்து, நேத்து ஒரு அதிசய பிறவின்னு ஒருத்தரை பேச கூட்டிட்டு வந்தியே, அவர் நம்பர் வேணும் என்றாள். ஏமா, ஏன்? நேத்து சண்டை போட்டது பத்தாதுன்னு ஃபோனில் வேற கூப்பிட்டு சண்டை போட போறியா? இல்லடா, அவர் தான் இப்போ எனக்கு காரில் லிஃப்ட் கொடுத்தாரு, தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டுட்டேன் என அவள் சொன்னதும், என்னது, அவர் உனக்கு லிஃப்ட் கொடுத்தாரா? என்ன நடக்குது என
மயக்கம் போடாத குறையாக முழித்தான் கௌரவ். ஆமா கௌரவ் என நடந்ததை சுருக்கமாக சொன்னவள், மருந்தும் கூட அவனுடன் மீண்டும் மோதிக்கொண்டாள் என்று மட்டும் சொல்லவில்லை. பிறகு அவன் என்னை எப்படி தருவான்? உண்மையை தானே சொல்ற என பலமுறை கேட்டுவிட்டு, உன்னை நம்பித்தரேன், என் பேரை டேமேஜ் பண்ணிடாத என ஆதித்யாவின் எண்ணெய் தந்தான் கௌரவ். மன படபடக்க ஆதித்யாவை அழைத்தாள். அவன் எடுத்தவுடன், என் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன் என்றாள் எந்தவித அறிமுகமும் இல்லாமல். ஏய், யார் நீ? நேரங்கட்ட நேரத்துல போனை செஞ்சு எரிச்சல் படுத்துற என புரிந்தான் மறுமுனையில் இருந்த ஆதித்யா. யார்? நீயா? வேண்டுமென்றே சொல்கிறானா, இல்லை அவள் குரல் தெரியவில்லையா? 2 தடவைகள் அவளை பார்த்திருக்கிறான். அதில் குரலை வைத்து அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் அலைபேசியில் ஒலிக்கும் குரல் சற்று வேறுபட்டு ஒலிக்கக்கூடும். அவள் மனதுள் அதை பற்றிய விவாதத்தில் இருக்க, என்ன கீத்து பண்ணிக்கிட்டு இருக்க என்றவாறே தேவிகா அவள் அறைக்கு வெளியில் இருந்து எட்டி பார்த்தார். ஒண்ணுமில்லம்மா என அழைப்பை பட்டென்று கத்தரித்து கைபேசியை படுக்கையில் தூக்கி போட்டாள். மறுமுனையில் இருந்த ஆதித்யாவுக்கு கீது என்ற பெயரை கேட்டதும் அழைத்தது யார் என்று புரிந்தது. அந்த கௌரவ் கூட அப்படித்தானே அவளை அழைத்தான். உடனே அவளை மறுபடியும் அழைக்க அவள் எடுக்கவில்லை. யாரு போன்ல? எடு என தேவிகா அவளை வந்து உலுக்கிய பிறகே சுய உணர்வு பெற்றாள் கீதாஞ்சலி. அது அம்மா, ஃப்ரெண்டு என கைபேசியில் அருகில் நெருக்கி அதை பார்த்தவாறே சொன்னவள் அழைப்பை ஏற்றாள். எனக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு. இப்படி பேசி என்னை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு என்னை நினைக்கிற போல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என் கால் தூசுக்கு சமம். நான் நினைச்சா உன்னை அழிக்க முடியும். ஆனால் நினைக்கணும். உன்னை பற்றி நினச்சி பகைமை பாராட்டி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஸோ இந்த சீப் டெக்னிக் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்க்கையில் உருப்படுற வழியை பாரு என அவளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்காமல் அழைப்பை வைத்தான் ஆதித்யா. அவன் கைபேசி எண்ணை அவளிடம் யார் தந்திருப்பார்கள் என்று யோசிக்க பெரிதாக மூளை தேவை இருக்கவில்லை ஆதித்யாவுக்கு. அதான் முழ்காத ஃப்ரெண்ட்ஷிப்பை நேற்று கல்லூரியில் கண்கூட கண்டானே. இனிமேல் இது போல் கண்டவர்களுக்கு எல்லாம் தன் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டாம் என்று கௌரவை எச்சரிக்க வேண்டும் என கீதாஞ்சலியின் எண்ணிலிருந்து அவன் கைபேசிக்கு அழைப்பு வராதவாறு அவள் எண்ணை தடை செய்தான். சற்று முன்னர் காரில் ஆதித்யா மிரட்டவும், அடுத்தது அவள் தந்தைக்கு அடிபடவும் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் அவனை அழைத்து தாளித்து விட்டாள். சற்று நிதானித்து இருந்தால் அவளுக்கே அந்த உண்மை புரிந்திருக்கும். அவன் இருக்கும் உயரத்துக்கு தேவையில்லாமல் அவளை எங்கே ஞாபகத்தில் வைத்திருக்கப் போகிறான்? என்ன ஒரு திமிர், என்ன ஒரு தெனாவுட்டு! இன்றோடு இவன் அத்தியாயத்தை நம் வாழ்க்கையில் மூடிவிட வேண்டும் என அவன் என்னை கைபேக்கியில் இருந்து அழித்தாள் கீதாஞ்சலி. முக்கிய அரசியல் புள்ளி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் என்பதால் திங்கள் அன்று காலை அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. கல்லூரிக்கு சென்ற கீதாஞ்சலி சென்ற வார இறுதியில் நடந்ததை வலுக்கட்டாயமாக நினைவில் இருந்து அழித்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாள். எப்பொழுதும் போல் அவர்களின் ஆஸ்தான இடத்தில் அவள் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, தேவையில்லாமல் அவர்களுக்குள் சலசலப்பை உண்டாக்கி அப்போது இருக்கும் இனிய மனநிலையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என எண்ணிய மற்றவர்களும் ஆதித்யாவை பற்றி பேச்சை எடுக்கவில்லை. ஆதித்யாவிடமிருந்து கண்டவருக்கு எல்லாம் அவன் என்னை தர வேண்டாம் என கௌரவுக்கு எச்சரிக்கை வரவும் மீண்டும் முட்டிக்கொண்டார்கள் போல என எண்ணியவன் கீதாஞ்சலியிடம் எப்படி கேட்பது என அவளையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டு இருந்தான். அதை பற்றி இப்பொழுது கேட்டு இருக்கும் மனநிலையையும் கெடுத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதையும் விட முக்கியமான விஷயம் பற்றி அவளிடம் பேச வேண்டும். அதனால் ஆதித்யாவை பற்றிய பேச்சை தவிர்த்தான்.
அவள் தந்தைக்கு அடிபட்டதை பற்றி கீதாஞ்சலி வருத்தத்துடன் சொல்ல, அப்பாவை பார்க்க வருகிறோம் என்றான் கௌரி சங்கர். சின்ன காயம், கல் விட்டெறிஞ்சு வந்த வேகத்துல சதை கிழிஞ்சு தையல் போட வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல்? நாளைக்கு வேலைக்கு கிளம்பிடுவார் என்றாள் கீதாஞ்சலி. வீட்டுக்கு வாங்க, வந்து ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு பேருக்கு கூட சொல்ல மாட்ட? என்ன ஒரு தமிழ் பண்பாடு என கௌரி சங்கர் அவளை வம்புக்கு இழுக்க, அது என்ன ஒரு வாய்? உன்ன மாதிரி நான் கஞ்சூஸ் இல்ல. இந்த வர சண்டே என் வீட்டில் உங்க எல்லாருக்கும் லஞ்ச் என அறிவித்தாள் கீதாஞ்சலி. நான் இப்பவே ரெடி என காயத்ரி சொல்ல, அனைவரும் ஒரு மனதாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கீதாஞ்சலியின் வீட்டுக்கு வருவதாக முடிவு செய்தனர். அது மனதில் இருப்பதை எப்படி சொல்வது? வரையில் வாயை திறக்காமல் அமர்ந்திருந்த கௌரவை பார்த்து, என்ன கௌரவ், நீ எதுவுமே சொல்லல என கணேஷ் அவனை உழுக்க, என்ன என யோசனையில் இருந்து வெளிவந்தான். கீதாஞ்சலியின் வீட்டுக்கு செல்வதை பற்றி சொல்ல, எனக்கு சண்டே வேலை இருக்கு என்றான் பட்டென்று கௌரவ். என்கிட்ட நல்லா பேசுற, வெளியில் எங்க கூப்பிட்டாலும் வர, ஆனால் ஏன் யார் வீட்டுக்கு வரமாட்டேங்கிற என கீதாஞ்சலி கேட்க, அப்படியெல்லாம் இல்லை என தடுமாறினான் கௌரவ். அவள் சொல்வது முற்றிலும் உண்மையே. இதுவரையில் அவன் யார் வீட்டுக்கும் சென்றதில்லை. தவிர்த்து விடுவான். இப்படி மற்றவர்கள் வீட்டுக்கு செல்வதை அவன் வீட்டில் விருப்பப்பட்டார்கள். கூடவே இவன் நண்பர்களின் வீட்டுக்கு சென்றால் இவனும் அவர்களை எல்லாம் தன் வீட்டுக்கு அழைக்க வேண்டும். அதையும் இவன் வீட்டில் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் விட இவர்களை கண்டிப்பாக உதாசீனப்படுத்துவார்கள். அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. பெண் குயினை போல் சிறகு இருக்கும், ஆனால் சுதந்திரமாக பறக்க முடியாத நிலை அவனது. இருக்கும் இடத்தை விட்டு அகலவும் முடியாது, கிடைத்ததில் வாழ வேண்டும். என்ன கௌரவ், நீ யோசிக்கிறத பார்த்தா அது உண்மைன்னு தோணுது. உன் அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்லைன்னு தயக்கமா என காயத்ரி கேட்க, தன் எண்ணங்களில் இருந்து வெளிவந்தவன், சேச்ச, அப்படி எதுவும் இல்லை, நிஜமாவே வேற வேலை இருக்கு என்றான். வேற? ஹே காயு, அவனை பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசுவியா என காயத்ரி கடிந்து கொண்ட கீதாஞ்சலி, என் பர்த்டேக்கு ட்ரீட்டுன்னு நினைச்சிட்டு வா என்றாள். அடி பாவி கஞ்சூஸ், இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்டை வீட்டோட முடிச்சிட்டியே என அலறினான் கௌரி சங்கர். இப்போ எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு ஈஸியாக கிடைக்கும் நண்பா, வீட்டு சாப்பாடு தான் கஷ்டம் என கீதாஞ்சலி சொல்ல, அது என்னவோ உண்மை என ஒத்துக்கொண்டான் கௌரி சங்கர். இதற்கு மேல் தயங்கினால் நண்பர்களின் மனதை புண்படுத்த நேரிடும் என கவலை கொண்டான் கௌரவ். வீட்டில் சமைக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டவன், சரி, ஆனா ஒரு கண்டிஷன் என நிறுத்தி கீதாஞ்சலியை ஏறிட்டான். என்ன? ஒன்லி நான் நான்வெஜ் இருக்கணுமா என கௌரி சங்கர் கிண்டலடிக்க, போடா என அவனை ஒதுக்கிவிட்டு, இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு க்ரீம் அண்ட் சுகர்ல மீட் பண்றப்போ சொல்றேன், உன் பர்த்டேக்கு என் ட்ரீட் என்றான். அது ஒரு புகழ்பெற்ற கேக் ஷாப், சற்று விலை அதிகமும் கூட. ஆனாலும் கடை திறந்த இந்த ஒரு வருடத்தில் மிகவும் பிரபலமாகி விட்டது. சுவையும் தரமும் வாடிக்கையாளர்களை கட்டி போட்டு விட்டன. அதனால் அங்கே எந்நேரமும் கூட்டம் நிரம்பி வழியும். அங்கே சந்திக்கலாம் என கௌரவ் சொல்ல, கீதாஞ்சலியை விட மற்றவர்கள் குதூகலம் அடைந்தனர். ஓகே, நாங்க ரெடி என கிடைத்த அரிய வாய்ப்பை விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டனர் அவன் நண்பர்கள். உங்களையெல்லாம் யார் கூப்பிட்டது என கௌரவ் கேலி பேச, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோம் இல்லையா கண்ணே, எங்களுக்கும் சர்வ் பண்ணு என்றாள் காயத்ரி. ஐயோ முடியல, இப்படி பேசுறத நிறுத்தினா நீங்களும் வரலாம் என பெரிய மனதுடன் கௌரவ் சொல்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, எதுக்கு வெட்டியா செலவு, எதுக்கு ஐஸ் வைக்கிற என கீதாஞ்சலி அவளின் ஒப்புதல் இன்மையை வெளிப்படுத்த, கௌரி சங்கர் உடனே கௌரவின் வாயை தன் கரத்தால் அழுந்த மூடிக்கொண்டு, ஏன் இந்த நல்ல எண்ணம்,
அவன் மனசு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் விடமாட்டியா என்றான். டேய் சாப்பாட்டு ராமா, உனக்கு கௌரி சங்கர்னு ஹோட்டல் பெயரை சரியா வச்சிருக்காங்க என கீதாஞ்சலி சொல்ல, என்ன என்ன வேணா சொல்லு, என் பேரை எதுவுமே சொல்லாத. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சும்மா வாய்க்கிலேயே பாடினா போதாது, புரிஞ்சுக்கிட்டு பாடணும். ராகத்தோட பேர் கௌரி, புரிஞ்சுதா சுண்டலி என நன்றாக பாடக்கூடியவளுக்கே பாடம் எடுத்தான் கௌரி சங்கர். ஆரம்பிச்சச்சா உங்க சண்டைய என காயத்ரி அவர்களை சமாதானம் செய்து வைக்க முற்பட, ஏண்டா அவள் பாடுறதையெல்லாம் இழுக்கிற என கௌரி சங்கரை பார்த்து கௌரவ் முறைத்தான். கௌரவ், ராகத்தோட பேர் சரி, அப்போ சங்கர் என்ன சிமெண்ட் பேரா? உன் மண்டைக்குள் இருக்கிறத குறிக்க என கிண்டல் அடித்தாள் கீதாஞ்சலி. மண்டைக்குள்ள களிமண் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சிமெண்ட் என காயத்ரி தன் அரிய சந்தேகத்தை கேட்க, களிமண்ல தண்ணி ஊத்தி வேற விதமா மாத்திடலாம், ஆனால் சிமெண்ட் கெட்டியா கல் மாதிரி இருக்கும், மாத்தவே முடியாது என விளக்கம் தந்தாள் கீதாஞ்சலி. இப்படியே மாற்றி மாற்றி வாயால் சண்டையிட்டு கொண்டு எப்படியோ இறுதியில் சமாதானமும் ஆனார்கள் இருவரும். அதுதானே நட்பு, சண்டையிட்டு கொள்வதும் உடனே சேர்ந்து நண்பன்டா என கலாய்ப்பதும். மறுநாள் மாலையில் கடைசி வகுப்பு முடிந்ததும் கல்லூரியில் தனக்கு முக்கிய பணி இருப்பதால் அதை முடித்துவிட்டு அனைவரையும் சுகர் அண்ட் கிரீமில் சந்திப்பதாக சொல்லியிருந்தான் கௌரவ். ஆனால் மறுநாள் கடைசி 2 வகுப்பு பேராசிரியர்களும் வரவில்லை. ஆகவே எப்போதையும் விட நிறையவே நேரம் இருந்தது. கௌரவ் தன் வேலையை பார்க்க கிளம்பிவிட மற்றவர்கள் சினிமாவுக்கு செல்லலாம் என திட்டமிட்டனர். கீதாஞ்சலி தன் தம்மிக்கையை பார்க்க செல்வதாக கூறி மறுத்துவிட்டாள். கல்லூரியின் அருகில்தான் அவள் வீடு இருந்தது. அவள் தாய்மை அடைந்திருப்பதாக அன்று மதியம்தான் தம்மிக்கை அழைத்து சொன்னாள். நண்பர்களை சந்தித்துவிட்டு செல்லலாம் என நினைத்து கொண்டு இருந்தாள். இப்போது அதிக நேரம் இருக்க 5 மணி அளவில் கேக் கடைக்கு வந்துவிடுவதாக மற்ற நண்பர்களிடம் சொல்லிவிட்டு அப்போதே கிளம்பிவிட்டாள். சரியாக 5 மணி அளவில் கீதாஞ்சலி கிரீம் அண்ட் சுகர் செல்கையில் சற்று கூட்டமாகவே இருந்தது. எப்படியும் படத்துக்கு சென்றவர்கள் படம் முடிந்து என எண்ணியவாறே நடக்க வருவதற்குள் நேரமாகிவிடும். கௌரவ் வெளியில் நின்றவாறு கைபேசியில் பேசிக்கொண்டே இருந்தான். அவளை பார்த்ததும் கௌரவ் அவளிடம் அருகில் ஓடி வந்து, உள்ளே போ, ரைட்ல திரும்பினா முதல் டேபிள் நம்மது, அங்கே உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் என்றவன் மீண்டும் கைபேசியில் பேச ஆரம்பித்து விட்டான். கல்லூரியில் அவன் மாணவர்களின் தலைவன் என்பதால் இன்னும் 3 வாரங்களில் வரப்போகும் கலை நிகழ்ச்சிக்காக அனைவரையும் முடுக்கி கொண்டிருந்தான். அதன் பொருட்டே மாலையிலும் வேலை இருக்கு என சென்றான். அதனால் கீதாஞ்சலி எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று அவன் சொன்ன அந்த மேசையின் முன்னால் அமர்ந்தாள். அப்பொழுது அவள் முன்னே மிக அழகாக பெரிதும் அல்லாத சிறிதும் அல்லாத பிங்க் நிற கேக் ஒன்றை கொண்டு வந்து வைத்தான் அங்கு வேலை செய்பவன். அதை பார்த்ததும் அதன் அழகில் மயங்கி போனாள் கீதாஞ்சலி. பிங்க் வண்ணத்தில் தங்க இலைகள் கொண்டு நிஜ ரோஜா பூக்கள் பூத்ததைப் போல மிக மிக அழகாக இருந்தது. விலை அதிகம் என்று தெரியும், அதனால் இங்கெல்லாம் அவள் வந்ததில்லை. ஆனால் இன்று கௌரவுக்காக வந்தாள். அந்த கேக் என்னவோ அவளின் சுவை சுரபிகளை தட்டி எழுப்பிவிட்டன. உனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன் என கௌரவ் சொன்னது இதைதானா? அவர்களது தானே என்று தென்றலென தன் ஆள்காட்டி விரலால் மென்மையாக ரோஜா இதழ் ஒன்றை தீண்டி அவள் இதழ்களை விரித்து உள்ளே வைக்கப் போகும் சமயத்தில், சி, திருடி சாப்பிட்றது அசிங்கமா இல்ல என்ற பெண்ணின் குரல் கர்ஜிட்டது. அத்தனையும் நண்பர்கள் பகிர்ந்து உண்ணுவதால் அவளுக்கு அது தப்பாக தெரியவில்லை. அதோடு அதை எச்சில் படுத்தவும் இல்லை. போய் கையை கழுவிடலாம் என்று எண்ணியிருந்தாள். திருடி சாப்பிட்றேனா? என் ஃப்ரெண்டு வாங்கினது என கௌரவை அவள் சுட்டிக்காட்ட அவனது பார்வையும் உள்ளேதான் இருந்தது. கைபேசியை பட்டென்று வைத்துவிட்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தான். எதிரில் இருந்த பெண்ணுக்கு எங்கிருந்து அத்தனை ஆவேசம் வந்ததோ?
டேபிள் மேலிருந்த கேக்கை எடுத்து கீதாஞ்சலியின் முகத்திலேயே விட்டெறிந்தாள். அவள் முதலில் கத்தத் தொடங்கியதுமே அங்கிருந்தவர்களின் பார்வையும் கவனமும் இவர்களை நோக்கி திரும்பியிருந்தன. இப்போதோ அத்தனை கூட்டத்திலும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை, பேச்சுகளும் இல்லை. அத்தனை அமைதி. அதற்குள் உள்ளே வந்த கௌரவ் நிமிடத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதிர்ந்து நின்றான். அவன் சொன்ன டேபிள் கீதாஞ்சலி இல்லை என்பதை வெளியில் இருந்தே பார்த்துவிட்டான். அதை சொல்ல வருவதற்குள் கேக் அபிஷேகம் நடந்து முடிந்தாயிற்று. கீது என அவள் அருகில் சென்றவன், என்ன ஆச்சு? நம்ம டேபிள் அங்க இருக்கு என எதிர்ப்புறத்தை சுட்டிக்காட்டி கௌரவ் சொல்ல, கீதாஞ்சலி மேல் கோபத்தில் இருந்த பெண் சி என அங்கிருந்து விடுவிடுவென்று வெளியேறினாள். இவளை எங்கேயோ பார்த்திருக்கோமே என அந்த வேளையிலும் கீதாஞ்சலிக்கு தோன்றியது. முகத்தில் மேல் அப்பி கொண்டிருந்த கேக்கை தன் நாவை கொண்டு சுவைத்து பார்த்த கீதாஞ்சலியோ, நல்ல வேளை, என்ன ஃப்ளேவர்னு தெரியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். ஸ்ட்ராபெரி கேக் சூப்பரா இருக்கு என்றாள் கீதாஞ்சலி. சாரி கீது, நான் எந்த கதவு வழியா போகணும்னு சரியா சொல்லாம விட்டுட்டேன். என் தப்பு அது. என்னால் உனக்கு அசிங்கமாயிடுச்சு என்றான் கௌரவ் குற்ற உணர்ச்சியுடன். பேசிக்கொண்டே அவள் முகத்தில் இருக்கும் கேக்கை துடைக்க அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தந்து உதவினான்.